Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான and ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் இல்லாமலே இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான சின்ன டிப்ஸும் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டுமே எப்பவும் போல ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் இல்லை அப்படின்னு நீங்கள் நார்மலாக எந்த பால் கிடைக்குதோ அந்த பால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பால் சூடாகி பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த பால் கூட சேர்த்துக்கிறதுக்கு கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வெனிலா ஃப்ளேவர் இருக்கிற கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கட்டிகள் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிறோம்ல பால், இது வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சூடான பால் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. இப்போ பாருங்கள், பவுடர் வந்து நல்லா எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பால் வந்து பொங்கி வந்துருச்சான்னு பார்க்கலாம். பால் சூடாகி பொங்கி வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பாலில் கரைச்சி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை ஒரு டைம் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். பால் கூட சேர்த்துட்டு உடனே நல்லா வந்து கலந்து விட ஆரம்பிங்க. கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா பால் நல்லா கெட்டியாகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்ககிட்ட வந்து கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் அப்படின்னா பாலில் கரைச்சிட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலருக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் அதோடைய டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வந்துடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறீங்க அப்படின்னா கூட நான் சொல்கிற ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்து அந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம பாலை கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட வழன்னு இருக்கும். அடுத்து இதில் வந்துட்டு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருந்தால அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிற கப்போடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 200 ml பிடிக்கும்ல கப்பு, அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாலோடைய சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 30 நிமிஷம் சில் பண்ணிக்கோங்க. பால் சூடாக இருக்கும்போதே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடக்கூடாது. பாலோடைய சூடு கம்ப்ளீட்டாக நல்லா சில்லுன்னு ஆறணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கணும். பாலை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். பால் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அதே போல் நம்ம பால் வந்து சூடாக இருக்கும்போது எந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் திக்காவே ஆயிருக்கும் சில்லுன்னு இருக்கும்போது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃபர்ஸ்ட் இருந்ததை விடவே பால் வந்து இப்போ நல்லா திக்காயிருக்கும். இப்போ இந்த பாலை வந்துட்டு நான் வேறொரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. பால் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற போல் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரூட் சேர்த்திங்க அப்படின்னா கூட பால் வந்து பார்க்கறதுக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். நான் வந்து மிக்ஸி கப்பில் சேர்த்து பாலை வந்து அரைக்கல, டேரெக்டாகவே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேங்க. இப்போது இந்த பால் கூட நம்ம வந்துட்டு கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கட் பண்ண ஆப்பிள், 1/4 கப் அளவுக்கு மாதுளம்பழம், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு கட் பண்ண கருப்பு திராட்சை வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சப்ஜா சீட்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த சீட்ஸை இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் நான் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பாதாம் பீஸ்னா ஓவர் நைட் தண்ணியில் ஊற விட்டுட்டு அதை கூட இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாதாம் பீஸ்னா தனியாக நம்ம ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதே வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்படின்னா வந்து ஜூஸ்லாம் செய்யும்போது இதிலலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றது தெரியாமலே சாப்பிட்டுடுவாங்க. நம்ம சம்மர் டேஸில் வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாதாம் பீஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே லைக் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. சம்மர் டேஸில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நமக்கே வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே போல் நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட போலவே இருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து செய்யும்போது ஒரு சில தப்புலாம் வந்து செய்யவே செய்யாதீங்க. என்ன அப்படின்னா பால்
பாலை வந்து நம்ம சில் பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல, அந்த பால் கூடவே ஃப்ரூட்ஸையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இந்த மாதிரி பால் கூடவே ஃப்ரூட்டையும் சேர்த்து சில் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டர்ட் சாப்பிட்றதுக்கு சில்லுன்னு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது பல்லு அப்படி கூசும். இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஃப்ரூட் கஸ்டர்டை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு டெம்ப்டிங் ஆகுதுல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில குழந்தைங்களாம் வந்து ஃப்ரூட்டை வந்து கண்டாலே அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சம்மர் வந்துடுச்சு அப்படின்னு கண்ட ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்காம குழந்தைங்களுக்கும் கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் கஸ்டர்டை கடையில் போய் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே கேட்டு வாங்கி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், அதே போல் கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யணும்னு சொன்னல அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் டேஸில் இந்த டிசர்ட் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.